அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் டிப்ஸோட தான் வந்திருக்கேன். அதுவும் சும்மா இல்லைங்க, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். வீடியோ பார்த்துட்டு இதுதானே இவ்வளோ தானே இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயம் கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாப்பாடோட பேர் தாள்சோறு, இல்லை நெய் சோறு, இல்லை தாளிச்சி விட்ட சோறு, இது எப்படி என்னமோ சொல்லலாம். இந்த சாப்பாடு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி வெள்ளையாகவே கிடைக்காது, இன்னும் மனம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்றீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் இந்த படி கணக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். இப்போ இந்த ஒரு படிக்கு நீங்கள் அந்த ரைஸ் எடுத்தீங்கன்னா அதில் நம்ம தண்ணி 2 படி தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, ஒரு அரிசி தண்ணி இழுக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரை கோல தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற்றும் போது அந்த பாக்கெட் பால் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3/4 பால் எடுத்துக்கோங்க. அந்த பாக்கெட்லேருந்து 3/4 இதை எடுத்துக்கோங்க ஒரு படிக்கு. அது கரெக்டாக இருக்கும். சோறும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மெதுவாக நல்லா வாசனை நல்லா கொடுக்கும். சோறு பால் மாதிரி வெள்ளையாக இருக்கும். உங்கள் அரிசி தண்ணி இழுக்கலை அப்படின்னா நீங்கள் அளக்குற அந்த 2 படியிலேயே அரை படிக்கு அந்த தண்ணி அந்த பாலை மட்டும் அந்த 3/4 இதை கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது கூடவே நீங்கள் தம்மில் போடும்போது இந்த ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இது பேர் தான் அது. இது நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வேரோட வச்சா கூட நல்லா அது முளைச்சிட்டே வரும். காடு மாதிரி பறந்து வந்துடும் அது. அதில் நீங்கள் ஒரு இலை மட்டும் தம்மில் போட்டு வச்சிங்கன்னா வீடே மணக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ 2வது டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வாங்கின அன்னைக்கே நம்ம செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா அது மறுநாள் வதங்கின மாதிரி இருக்கும். அதாவது நம்ம முத்தி போச்சேன்னு தூக்கியும் போட முடியாது. அந்த ஸ்டேஜில் இருக்கும். முத்துச்சுன்னா நமக்கு தெரியும், கல் மாதிரி இருக்கும், அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டானதாக இருக்கும், கொஞ்சம் முத்துனது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் அது என்னடா பண்ணுறதுன்னு நம்ம யோசனையாக இருக்கும், தூக்கி போட்டுருவாங்க சில பேர். அது மாதிரி தூக்கி போடாமல் அது வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு லேசாக கல்லுப்பு லைட்டாக தொளிச்சு விட்டு தலைவால்லாம் கிள்ளக்கூடாது. அந்த வெண்டைக்காய் அப்படியே முழுசாக தான் இருக்கணும். கிள்ளி அந்த ஒரு லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக தண்ணி, அப்புறமா நம்ம சும்மா கை ஈரப்பதத்தோட பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காயை கட் பண்ணும்போது அன்னைக்கு வாங்கின வெண்டைக்காய் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அன்னைக்கு வாங்கின வெண்டைக்காவாக இருந்தாலுமே நீங்கள் கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரட்டும் போது அது தண்ணி அந்தளவுக்கு விடாது. ஒரு மாதிரி கொல கொலன்னு தண்ணி விடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சீக்கிரமாகவே வெண்டைக்காய் வதங்கி வந்துடும். இப்போ டிப்ஸ் நம்பர் 3. நம்ம எந்த விதமான ஒரு குழம்பு செய்யும்போது, அதாவது நான்வெஜ்ஜோ இல்லை வெஜ்ஜோ அது மாதிரி குழம்பு செய்யும்போது காரம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இப்போ நம்ம என்ன செய்வோம், உருளைக்கிழங்கு சேர்ப்போம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு பிசைஞ்சு உருண்டை உருட்டி அதில் போடுவோம். அது ஒரு டிப்ஸாக தான் இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் காரம் கூட போயிடுச்சு, அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்காக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு போடுறது, மாவு பிசைஞ்சு போடுறது, இந்த வேலைலாம் இல்லாமல் சிம்பிளாக சொல்கிறேன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அதில் போட்டுருங்க. அது ஆணம் சூப்பராக செட் ஆகி கொடுத்துரும். இன்னும் காரமாக இருக்காது, டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரெக்டான காரமும் டேஸ்ட்டும் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரேவி ஐட்டம்ஸ். கிரேவி எந்த விதமான கிரேவியாக இருக்கட்டும், இல்லை சிக்கன், மட்டன், இல்லை வெஜ்ஜு, இல்லை நான்வெஜ், இது எதுவாக இருக்கட்டும், நம்ம அதில் என்ன மெயினாக திங்ஸ் போடுறோமோ அதில் ஒரு மாதிரி வெள்ளையாகவே கிரேவிலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்கிற அந்த பொருட்கள்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டயத்தில் நீங்கள் போட்டு சாப்பிட்றதுக்கு. அதாவது பாதாம், முந்திரி ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒன்றா பவுட்ரு பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக கூட நீங்கள் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும், நான்வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நடக்கடலை நான்வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும். நடக்கடலை நீங்கள் தனியாக பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிரேவி வச்சு முடிய போகிற டயத்தில் நான் சொல்கிற இந்த பவுடரில் ஏதாவது ஒரு பவுடரை நீங்கள் அதில் லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணி 2 கொதி விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக மசாலா செட்
செட் ஆகி அழகாக கிரேவி கொடுத்துரும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சன்னா ஐட்டம்ஸ் இந்த கடலைலாம் போட்டு நம்ம கிரேவி பண்ணும்போது நீங்கள் அந்த கடலையவே எடுத்து கிரேவி பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் 2 கரண்டி மாதிரி எடுத்து ஆற விட்டு மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்கள் அந்த கடலையோட நீங்கள் மீதி இருக்கிற அந்த கடலை கிரேவியோட நீங்கள் சேர்த்திங்கன்னா அது நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துடும். பூரிக்கெல்லாம் வந்து நம்ம கிழங்கு வச்சு தான் செய்வோம். இந்த மாதிரி கொண்டக்கடலை வச்சு கிரேவி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5ல் வந்து மிக்ஸி ஜாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து நம்ம ஏதாவது மசாலா வந்து ஸ்பைஸியோ இல்லை மிளகுத்தூள் தனியாக அரைக்கணும், ஜீரகத்தூள் தனியாக அரைக்கணும் அப்படிங்கும்போது மிக்ஸி வந்து ஈரமாக இருக்கும், அந்த ஜார் வந்து ஈரமாக இருக்கும். ஈரமாக இல்லாமல் ட்ரையாக இருக்கும் போது அது நமக்கு தோணாது. ஸோ ஈரமாக இருக்கும் போது அதை பவுட்ரு பண்ணணும்னு தோணும். இது வந்து இயல்பு தான். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டக்குன்னு நீங்கள் நினச்சதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுக்கலாம். அது ஈரமாக இருந்தால் கூட டக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருங்க. ஃபுல்லாக அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பவுட்ரு பண்ணணுமோ அதை நீங்கள் அது பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேட்கலாம், நான் எதுக்கு அரிசி உடச்சிக்கிட்டு நான் வந்து துணியை வச்சு தொடச்சிக்குவேனே, காட்டன் துணி வச்சு நல்லா அழுத்தி தொடச்சோம்னாலே அது போயிடுமே அப்படின்னு. ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கும் நேரம் எவ்வளோ மிச்சமாகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அது உடச்ச அரிசி ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஃபேஸ் கூட நீங்கள் அதை வந்து இது க்ரீம் மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதுவுமே எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. டிப் நம்பர் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இடியாப்பம் மாவு எப்படி குழைக்கிறது, அதாவது என்ன பதத்தில் அது இருக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ இப்போ நான் 2 டம்ளருக்குள்ள அளவு மட்டும் நான் சொல்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் இடித்த மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இடித்த மாவாக இருந்தாலும் சரி, 2 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கணும். இதுக்கு என்ன, இப்போ இடித்த மாவாக இருந்தால் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது இப்போ கடையில் வாங்குகிற பாக்கெட்டு மாவாக இருந்தாலுமே தண்ணி வந்து கொதிக்கணும். நம்ம வீட்டில் மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம் இல்லையா, அந்த இடியாப்ப மாவுக்கு தண்ணி வந்து பபுள்ஸ் மட்டும் விட்டால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இடித்த மாவுக்காக இருந்தாலும் சரி, கடைகளில் வாங்குற பாக்கெட்டு மாவுக்காக இருந்தாலும் சரி, தண்ணி வந்து கடைசி வரைக்கும் அந்த கொதிச்சா மாதிரியே இருக்கணும். நீங்கள் பிசைஞ்சு முடிக்கிற வரைக்கும். அப்போ தான் இடியாப்பம் வந்து நம்ம பிழியும் போது ரொம்ப அழுத்தி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. சூப்பராக பூ மாதிரி நல்ல இடியாப்பம் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு டிப்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிப்ஸ் நம்பர் 7 என்னென்னு பார்க்கலாமா? இப்போ ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ சரி, நம்ம நான்வெஜ் வைக்கும் போது நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வைப்போம். அப்படி இருந்துமே வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், உப்பு கூட உங்களுக்கு தேவையில்லை, மஞ்சத்தூள் மட்டும் இருந்தால் போதும். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பெரட்டி நீங்கள் ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அது நீங்கள் எத்தனை நாள் கழித்து எடுத்தால் கூட அந்த ஸ்மெல் வந்து வெளியில் வந்து வராது. அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கோம். மஞ்சத்தூளோட தன்மை வந்து அதுதான். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.